அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கூட்டாக ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவரான கமேனி, அவரது குடும்பத்தினார் மற்றும் ஈரானின் முக்கிய தலைவர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதனையடுத்து மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்காவின் நேச நாடாக உள்ள பஹ்ரைன், ஜார்டான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இதனால் வளைகுடா நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்கா தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா தூதரகம் தீப்பற்றி எரிவதால் அங்கிருக்கும் பணியாளர்கள் உடனடியாக வெளியேறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அமெரிக்கா ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது தூதரகம் மீது தாக்குதல் தொடங்கப்பட்டது. பஹ்ரைனிலும் ஈரான் தாக்குதலை நடத்துவதால் அங்கு சைரன் ஒழிக்கப்பட்டு மக்கள் உஷாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள ராஸ் தானுராவில் உள்ள சவுதி ஆரம்கோ எண்ணெய் ஆலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆலையில் தீப்பற்றி எரிந்த நிலையில் உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சவுதி அரசு கூறியுள்ளது. இதன் காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக சவுதி அரேபியா அரசும் கூறியுள்ளது. डेंजर हो गया यार।